வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை குறித்து இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவருடைய புத்தகத்தில் என்னை நினைத்தருளும் சொல்லிங்கனே இருப்பார் பாருங்க. நெகேமியா 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா 5வது அதிகாரம் 19வது வசனம். நெகேமியா 5:19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அடுத்தது பாருங்க, சில வசனங்களை சொல்றேன், அதை உடனே வாசிங்க. நெகேமியா 13:14. நெகேமியா 13:14. நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்காக எழும்பி வருகிறார். ராஜா கண்களை தயவு கிடைச்சிருச்சு, எல்லா பொருட்களும் வந்துருச்சு. இப்போ அவர் ஒவ்வொரு வேலையும் செய்து சொல்ற காரியத்தை கவனிங்க. நெகேமியா 13:14 வாசிங்க. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அவர் என்ன பண்ணாரு? தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்துறார், அதெல்லாம் கரெக்டா செட்டில் பண்றார். அதை செஞ்சு முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 22ஆம் வசனம் வாசிங்க. 22 வாசிங்க. அதே அதிகாரம் 22. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னான். என் தேவனே, இதை குறித்து நீர் என் நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இவர் என்ன பண்ணிட்டார்னா, முதல்ல ஆலயத்தை எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டார். ரெண்டாவது, அந்த வாசலை காக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அவன் போய் சொந்த வேலையை பார்க்கறான். ஆனால் நெகேமியா என்ன பண்றாருன்னா, அந்த வாசலை காப்பதற்கு ஆட்களை திருப்பியும் அவர் எல்லாரும் ரீகெயின் பண்றார், ரெஸ்டோரேஷன் பண்றார். திருப்பி எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா, நீங்க வந்து இந்த வேலை செய்யலைன்னா யார் செய்வா, வந்து வாசலை காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி காவலாளிகளை எழுப்பி அந்த வேலையை செஞ்ச உடனே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ஆண்டவரே ரிமெம்பர் மீ லார்ட். ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம் ரிமெம்பர் மீ, இன்னும் சில வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கோம் கன்சிடர் மீ, என்னை நினைச்சுக்கோப்பா, என்னை நினைத்தருளும். அடுத்தது பாருங்க, 31ஆம் வசனம் வாசிங்க. 31. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். மூன்றாவது என்ன பண்றாரு பாருங்க, இந்த அதிகாரத்துல விறகு காணிக்கை, இந்த காணிக்கையெல்லாம் ஜனங்கள்லாம் செலுத்துறதே மறந்துட்டான். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறதே மறந்துட்டான். இவர் இப்போ திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்கள் கிட்ட பேசி கர்த்தருக்கு காணிக்க செலுத்தணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். காணிக்க செலுத்துவதை கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். விறகு காணிக்க, என்னென்ன காணிக்க இருக்கோ எல்லா காணிக்கைகளை ஒழுங்குபடுத்தி செலுத்த செய்கிறார். அதை செலுத்திட்ட பிறகு சொல்றாரு, ஆண்டவரே ரிமெம்பர் மீ, என்னை நினைத்தரலும். வாய்தான் சொல்லுங்க, என்னை நினைத்தரலும். ஆலயம் எல்லாம் கெட்டு போயிருந்தது, அதெல்லாம் டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஆனால் நெகேமியா எழும்பி ஆலயத்தை சீர்படுத்தினார். அதை செஞ்சுட்டு சொல்றாரு, என்னை நினைத்தரலும். அடுத்தது, காவல் காக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்து, வாப்பா இது கர்த்தருடைய காரியம் என்று சொல்லி கூட்டி சேர்த்து அவங்க எல்லாரையும் வேலை செய்ய வைக்கிறார். அதை செஞ்சு முடிச்ச உடனே, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். மூன்றாவது சொல்றாரு பாருங்க, ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு காணிக்க செலுத்துற விதானத்தையே மறந்துட்டான். அவனை திருப்பி எழுப்பி, வாயா காணிக்க செலுத்துன்னு கர்த்தருக்கு செலுத்த வச்சு அந்த வேலையை முடிச்ச உடனே, கர்த்தாவே என்னை நினைத்தருளும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் உன்னை நினைத்தருளுவார். அல்லேலூயா. அவர் நினைத்தருளுகிறது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பார். 115ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நெகேமியா ஒவ்வொரு வேலையும் செய்து சொல்றாரு, ஆண்டவரை கன்சிடர் மீ, ரிமெம்பர் மீ, என்னை நினைத்தருளும் ஆண்டவரை, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சுவிட்சை போட்டாலும், பெருக்கினாலும், சேரை தூக்கி ஒரு மேல சேரை அடுக்கி வச்சாலும் சரி, கர்த்தர் அதை நினைத்தருளுவார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை குறித்து சொல்லி சுவிசேஷம் சொல்லி கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை நினைத்தருளுவார். கர்த்தர் அதை நினைத்து பார்ப்பார். கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுறீங்க, கர்த்தருக்காக நீங்க எதை செய்றீங்க, கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர் உன்னை நினைத்தருளுவார்.